ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரோவிலேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக உங்கள் பிக்கை உங்களுக்கு பிடிச்சவங்க பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி இப்போ ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இந்த வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்த்தா லைட் மோஷன் அப்ளிகேஷன் ஆப்ளிக் மாதிரி இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரோவில் பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் வந்து பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீங்களா ப்ளஸ் ஆகி பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் பாருங்க, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப்ஸ்னு ஒரு ஷேர் ஆட் ஒரு 2% ஃபைனாக வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். ஏன்னா டேரக்ட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்கிற ஷார்ட் வீடியோ இருக்கும் பாருங்கள், பார்த்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்பில் வந்து இந்த 2% இம்போர்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் புக் மாப்ஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கில் இருக்கும், மேலே பார்த்தா ஒரு லிரிக் லேயர் வந்து யூஸ் வந்து பண்ணியிருப்பேன். லிரிக் லேயர் யூஸ் பண்ணிக்கிற 2 ஃபாண்ட்டுக்கான லிங்க்கும் நீங்கள் ஃபைன் பண்ணுற பேஜில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அந்த ஆர்டிக்கலில் வந்து கொடுத்துருப்பேன். ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க, ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள், மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் அந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணி சிலபஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் ஆகும் ப்ளஸ் ஆகி மாதிரி சொல்கிற ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணால் பிக் இது மேலே வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் இந்த பிக்கு இந்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு இமேஜ் வந்து எக்ஸஸாக இருந்தால் இங்கே தேட ஒரு கட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணால் கட் ஆகிடும். அதே வந்து எக்ஸஸ் எல்லாமே இது மாதிரி இருக்குன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க. ஆக மொத்தம் நீங்கள் வந்து புக் மார்க் வந்து பிக் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணோம். நான் அந்த ஒரே சிங்கிள் பிக்கு லாஸ்ட்டுமே எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு எஃபெக்ட் தான் வந்து ஆட் பண்ண வந்து சொல்ல போகிறேன். அதனால் வந்து ஒரே பிக்காக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மல்டி பிக்காக ஒவ்வொரு புக் மார்க் வந்து நியூ பிக்காக வந்து ஆட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இது மாதிரி கட் பண்ணி முடிச்சு இமேஜ் லாஸ்ட்டு ஆட் பண்ணி முடிச்சோடனே கீழே லிரிக்ஸ்க்கான குரூப்பில் இருக்குது, அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி மேலே வந்து டாப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டுனா இந்த மேலே வந்து லிரிக் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் ஆப்பில் வந்து போய்ட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் பண்ணி லேயர் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 0.028 செகண்டுக்கு வந்து மில்லி செகண்ட் வந்துருங்க. வந்துட்டு இந்த ஃபஸ்ட் லேயர் இருக்குது, அந்த லேயருக்கு சைடில் பார்த்தா ஒரு கண்ணாக்கர் மாதிரி ஒரு ஸ்மால் பிக் மாதிரி இருக்கும், லாங் ப்ரெஸ் பண்ணால் க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள், சைடில் கிளிக் பண்ண சொல்லி செலக்ட் ஆகும் பாருங்கள். இதே மாதிரி ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கரெக்டாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு லேயர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மாதிரி உங்களுக்கு வந்து சூஸ் வந்து ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து இருக்கு பாருங்கள், இந்த கேராக் பக்கத்தில் அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா பேஸ்ட் அண்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த எண்டில் பார்த்தா ஏற மாதிரி ஆப்ஷன் பண்ணுங்கள், அந்த ஏரா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஃபஸ்ட்டில் வந்து இந்த பக்கெட் மாதிரி க்ரீன் கலராக அதை வந்து கிளிக் பண்ணி ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு ஸ்பீடோமீட்டர் மாதிரி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி ஒயிட்டை சேஞ்ச் பண்ணிட்டு மற்ற க்ரீனில் இருக்கட்டும். இப்போ நீங்கள் கீழே பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நீங்கள் சூஸ் பண்ண எல்லா லேயருக்குமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிட்டு இது மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ வந்து கிடைக்கும். இப்போ இது மாதிரி மூவ் ஆகிட்டு இந்த மாதிரி சொல்ல கரெக்டாக சென்டரில் வந்துட்டு இப்போ லேயரை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ஒரு 3 சர்க்கிளுக்கு கிளிக் பண்ணிவிட்டு 5th இருக்க ஃபில் கமிஷனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் சைஸ் எதுனா அட்ஜஸ்ட் இருந்தால் கூட கரெக்டாக நீங்கள் இந்த சென்டர் இங்கே பாருங்கள், கரெக்டாக சென்டரில் வந்து இமேஜ் சென்டராக வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அதை ஃபில் கமிஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக செட் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் இருக்கும், அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. ஓகே, இப்போ பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா இருங்க ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பனாக செகண்டாக ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள், அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி போட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ண லேயர் விட்டு ஸ்கிப் பண்ணிங்க பார்த்தீங்களா, இப்போ ஸ்கிப் பண்ண எல்லா லேயருமே நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தா ஒரு 3 லேயர் தான் இருக்கும். 3 லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு அந்த பேஸ்ட் நைல் பக்கத்தில் ஸ்மால் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா நீங்கள் சூஸ் பண்ண லேயருக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தா டாப்பில் ஒரு லேயர் பாருங்கள், அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் சொல்லிட்டு 4th ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு ஷேக் புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் லேயர் இருக்கும், சேம் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணினா அந்த லேயர் உங்களுக்கு வந்து பேஸ்ட் வந்து ஆகிடும். நான் வந்து லைட்டாக வந்து பிளண்டிங் ஆனது பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான், இன்னுமே கூட நீங்கள் வந்து பிளண்டிங் வந்து செட் வந்து பண்ணலாம். ஒரு -12 வந்து செட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிங்க, பிக்கு ஏற்ற மாதிரி செட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ரைட் சைட் ஆப் தான் சரி ஷேர் பண்ண பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் டைம் முடிஞ்சா 7 ஆப்ஷன் பண்ணி உங்கள் வீடியோ வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.